மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்து உள்ளது. காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். My Lord and my God, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இன்று நாம் தேசத்து பாதுகாவலர் அப்போஸ்தலர் தோமாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக நாம் இந்திய தேசத்துக்கு வந்து இயேசுவினுடைய நற்செய்தியை, இயேசுவை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலருடைய பின்னணியிலே நாம் தேசம் இருக்கிறது. ஒரு பழம்பெரும் பாடல், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் காண்பது, கேட்பது, இவைகளெல்லாம் உண்மைக்கு எதிராக இருக்கும் பொழுது குழம்பி போய்விடுகிறோம். எது உண்மை என்று கண்டறிவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிலாத்தின் முன் நிறுத்தப்பட்ட பொழுது அந்த உண்மை சர்ச்சைக்குள்ளானது, உண்மை நீதி தீர்ப்புக்கு உள்ளானது. உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவன் நீதி தீர்ப்பை வழங்குகின்ற சூழ்நிலையிலே நானே அந்த உண்மை என்று சொல்லுகின்றார். அந்த உண்மையான ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களையும் தேர்ந்தெடுத்து தமக்குரியவர்களை தேர்ந்தெடுத்தார், அழைத்தார், அழைப்பில் பங்கு பெற வைத்தார், தன் மகிமையில் பங்கு பெறச் செய்தார் என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். இப்படியாக தமக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து 3 வருடம் அவர்களை இந்த விசுவாச வாழ்வில் உருவாக்கிய பிறகும் அவர்களிடையே குறைபாடுகள் இருந்தன. விசுவாச குறைபாடு, விசுவாச தளர்ச்சி, விசுவாச சிதறல். விசுவாச குறைபாடு,
அவ்வப்பொழுது குறைபாடுள்ள விசுவாசம் உள்ள மக்களாக நடந்து கொண்டதை இயேசுவே அவ்வப்பொழுது அவர்களை மனஸ்தாபத்துடன் கண்டித்ததை பார்க்கின்றோம். குறைவான விசுவாசம் உள்ளவர்களே, இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று பல வார்த்தைகளை நற்செய்தியில் பார்க்கலாம். விசுவாச சிதறல் இயேசுவுக்கு இப்படி ஏற்பட்ட பிறகு எல்லோரும் ஓடிவிட்டனர். வாருங்கள் அவரோடு சென்று மடியலாம் என்று சொன்ன தோமையாரும் சரி, ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்ன ராயப்பரும் சரி, எல்லா ஆண்கள் சீடர்கள் ஓடிப்போக பெண்கள் மட்டும் அருகில் நின்றதுதான் இன்னொரு நகை முரண். வீராவேசத்தோடு பேசியவர்கள் ஆண்கள், ஆனால் இயேசுவினுடைய இன்னல் இக்கட்டுகளிலே அருகில் நின்றார்களா என்றால் இல்லை. மாறாக பெண்கள், பலம் குறைந்தவர்கள், அச்சப்படக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள் கல்வாரி மலை அருகிலே அவருக்கு அருகில் நின்றதை நாம் அறிவோம். இப்படியாக உண்மை ஒரு பக்கம், பொய் ஒரு பக்கம். நம்முடைய நெஞ்சமும் பொய்யினால் அலைகழிக்கப்படுகிறது. நம்முடைய அன்பும் அதற்குரிய செயல்பாடுகள், வெளிப்பாடுகளும் பொய்யினால் விளைந்தவைகளாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறை அருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? வினையேன் அழுதால் உன்னை பெறலாம். நான் செய்தவைகள் இவைகளினுடைய பிராயச்சித்தமாக அழுதால் உன்னை பெறலாம். இந்த தோமையாருடைய அழுகையின் பிராயச்சித்தம் எது? என் ஆண்டவரே, என் தேவனே என்ற வார்த்தைகள். ராயப்பர் இயேசுவை மறுதலித்ததற்காக வாழ்வின் கடைசி வரைக்கும் அழுது அழுது அவருடைய 2 கன்னங்களிலும் கோடு விழுந்தது என்று பாரம்பரியம் சொல்கிறது. இவைகள் எல்லாம் அவர்கள் செய்த பிராயச்சித்தங்கள். If you want to strengthen your faith, do not augment your arguments, but weed out your passion. Blaise Pascal. வாதங்களை அதிகரிக்காதே, உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த கட்டுக்கடங்கா உணர்வுகளை களைந்திடு. நம்மை தாக்கி நிற்கக்கூடிய, அழுத்தி இருக்கக்கூடிய கட்டுக்கள் எவை? அந்த கட்டுக்களை உடைத்தெறிந்து வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய விசுவாசம் மெளிரும், அந்த விசுவாசம் வெளிப்படும், அந்த விசுவாசம் சான்றாக அமையும். இந்த அப்போஸ்தலர்களை கட்டி போட்டிருந்தது எது? பயம். எதற்கான பயம்? உயிர் பயம். எங்கே தாங்களும் தங்கள் தலைவரை போல சிலுவை தண்டனையோ கொலை தண்டனையோ பெற்றுவிடுவோம் என்ற அச்சத்தினால் பதுங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது இந்த அச்சம் களையப்பட்டதோ அதை உதறிவிட்டு அவர்கள் இயேசுவுக்காக சான்று பெற வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல உலகின் பல திசைகளுக்கும் சென்று தாங்கள் கண்டது, கேட்டது, உணர்ந்தது இவைகளை அறிவிக்கின்றார்கள். அதுதான் நற்செய்தியின் தூதுரை பணி. ஆக இப்படி நம்முடைய வாழ்வையும் கட்டி போட்டிருப்பது எவைகள்? இந்த தலைகளை, கட்டுகளை அவிழ்த்துவிடக்கூடியவர் ஆண்டவர் இயேசு. ஆகவேதான் கட்டவிழ்த்து போகவிடும் இயேசுவே, பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும் இயேசுவே என்று செபிக்கும் பொழுது, பாடும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கட்டுக்கள் உடைத்தெறியப்பட வேண்டும். நம்முடைய பலத்தினால் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு இவைகளை உடைத்தெறிய வேண்டும். அவருடைய இந்த நற்கருணை ஸ்தாபகத்திலிருந்து, நற்கருணையிலிருந்து பெறப்படுகின்ற கதிர்வீச்சானது இவைகளை சுட்டெரித்துவிடும். நேற்று ஒரு நபர் எனக்கு தொலைபேசியில, அதர் நன்றி, ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், எனக்கான கேன்சர் அவைகளை இந்த கெமியோ தெரப்பி இவைகளின் வழியாக சுட்டெரித்து குணப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அந்த காயம், வலி இன்னும் இருக்கிறது. அதனுடைய பின்விளைவுகளை
நான் தாங்கக்கூடியதற்கு வேண்டிய சக்தியை தருமாறு செவியுங்கள் என்று கேட்டார். இந்த மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கதிர்வீச்சுக்கே இவ்வளவு சக்தி என்றால், ஆண்டவருடைய வல்லமையான கதிர்வீச்சு நமக்கு குணம் தரும், நலம் தரும், கட்டுகளை உடைக்கும் என்ற விசுவாச உணர்வுகளை வளர்த்திடுவோம். A strong faith sees the invisible. A strong faith believes the incredible. A strong faith receives the impossible. இதை பார்க்க முடியாது, இதை நம்ப முடியாது, இது நடக்காது என்று சொல்பவைகள் எல்லாம் நடக்கும், நடைபெறும், பார்க்க முடியும். உறுதியான விசுவாசம் மறைந்துள்ளவற்றை காணும், நம்புதற்கரியவற்றை நம்பும், முடியாதவற்றை பெறும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுவேன். மணலிலே பதுங்கி இருக்கக்கூடிய இரும்பு துகள்களை நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு காந்த துண்டை வைத்து அந்த மணலுக்குள் அந்த காந்த துண்டை உரசி எடுத்தோம் என்றால் அந்த இரும்பு துகள்களை எப்படி ஈர்த்து கொண்டு வருகிறதோ அதே போன்று விசுவாசத்தின் கண்கள் காணாததை காணும், நடக்காததை நடக்க நம்பும், முடியாததை பெறும் என்பது உண்மை. ஆழ்ந்த சிந்தனை வழிபாடு ஆவதில்லை, மாறாக ஆழ்ந்த அன்புதான் வழிபாடு என்று புனிதர் அவிலா தெரேசம்மாள் கூறுகிறார். ஆழ்ந்த சிந்தனை, பல நல்ல கருத்துக்களை நான் கொடுக்கின்றேன். கொட்டேஷன்ஸ், பெரிய பெரிய ஆசிரியர்கள், ஆன்மீக அறிஞர்கள், இவைகளை நாம் கேட்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விருந்தாக அமையக்கூடும். ஆனால் அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு செல்வதுதான் உண்மையான வழிபாடு. இதனால் என்னுடைய விசுவாசம் உறுதி பெற்று ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய வகையில என்னுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். Thomas made the greatest confession, "My Lord and my God." The proselyte is dearer to God than all the Israelites who stood by the Mount Sinai. ராபி சிமியோன், என் ஆண்டவரே என் தேவனே என்ற தோமையாரின் உன்னத அறிக்கை இன்னும் யாரெல்லாம் இந்த அறிக்கையை வெளியிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ராபி சிமியோனுடைய கூற்றுப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்குல கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ராயல் மக்களை விட பெருமை வாய்ந்தவர்கள் என்பதாம். முன்பெல்லாம் லத்தீன்ல பூசை நடக்கும், ஒரு வார்த்தையும் புரியாது. லத்தீன்ல குருவானவர் பூசை வைப்பார், அந்த நடுப்பூசையில அப்பத்தை எடுத்து உயர்த்தி காட்டுவார். அந்த உயர்த்தி காட்டக்கூடிய அந்த பழக்கமே எதற்கு வந்தது என்றால், அவர் பீடத்தின் பக்கம் திரும்பி திருப்பலி ஆற்றுவார். இது என் உடல் என்று சொன்ன பிறகு மக்கள் அதை பார்த்து வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்த்தி காட்டுவார். அவருடைய தலைக்கு மேல உயர்த்தப்படும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த அப்பத்தை பார்ப்பார்கள், அதே போன்று ரசக்கண்ணத்தை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் எதுவாக இருந்தது? இந்த தோமையாரின் வார்த்தைகள், என் ஆண்டவரே என் தேவனே, இதோ இந்த அப்பத்திலும் ரசத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை எமக்கு தருகிறீர் என்பதுதான். அவர் என்னை தொட்டால் என் இதய ஏக்கங்கள் தொலையும். சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், ஓ லார்ட், our heart is restless until it rests in you. உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. குழந்தால் இருப்போம், செபிப்போம். நம் முன்னாள் போப்பாண்டவரும் புனிதருமான அவருடைய வார்த்தைகளை ஜெபமாக, O Lord and our Lord, you who remain ever faithful even when we are unfaithful, forgive our sins and grant that we may bear true witness to you before all men and women. என் ஆண்டவரே என் தேவனே, என்றும் உம் நிலைத்த அன்பில் எங்களை திளைக்கச் செய்பவரே, நாங்கள் உம்மை புறக்கணிக்கும் போதும் எங்களை மன்னித்து அரவணைப்பீராக.
உலகின் சகல மனிதரின் மத்தியில் உமக்கு உண்மையான சான்று பகர்வேனாக. ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.